என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நேர முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி ஒரு பதிவிடுங்கள் என்ற நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். அந்த நண்பர்களுக்காக இந்த பதிவு. வாழ்க்கையை போலவே கடவுள் நமக்கு தந்த மகோன்னதமான ஒரு பரிசுதான் நேரம். நாம் பிறக்கும் போதே நாம் மரணத்துக்கு தயாராகி விடுகிறோம். மரணத்துக்கான திகதிக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நமது வாழ்க்கையில் இழந்து போகிற தருணங்கள் நண்பர்களே. தொட்டு உணர முடியாததாலும் இலவசமாக கிடைப்பதாலும் அந்த நேரம் பற்றிய அருமை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. நம்மிடம் ஒரு அளவு பணம் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு கவனமாக நாம் அதை பயன்படுத்துவோம். பார்த்து பார்த்து செலவு செய்வோம். இந்த விஷயங்களுக்கு இவ்வளவு செலவு செய்யலாம் என்று திட்டமிடுவோம். அதிலும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி சேமித்து எதிர்காலத்துக்கு பயன்படுத்தவும் திட்டமிடுவோம் நண்பர்களே. ஆனால் வாழ்க்கையில் என்று ஒரு நாள் நாம் பணத்தை இழந்து போனால், நஷ்டமடைந்தால் மீண்டும் கடினமாக உழைத்து மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை, தருணங்களை இழந்து போகிறவர்கள் அந்த தருணங்களையும் நிமிடங்களையும் வாழ்க்கையில் மீண்டும் சம்பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது மிகவும் குறைவு. வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மிக முக்கியமான முதலாவது மூலதனமே நேரம்தான் நண்பர்களே. அதை சரியாக திறம்பட பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் சாதனை படைக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள். ஆனால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்கள் சோம்பேறிகள் ஆகிறார்கள், நேரத்தை வீண் விரயம் செய்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் சாதனையாளர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் நேரத்தை நிறுத்தி நிதானமாக பயன்படுத்துவதற்கு எந்த வரங்களும் கடவுள் கொடுப்பதில்லை. எல்லோருக்குமே 24 மணித்தியாலம்தான் வாழ்க்கையில். சாதனையாளர்களுக்கு 26 மணித்தியாலங்கள், 2 மணித்தியாலங்கள் அதிகமாக கிடைப்பதில்லை நண்பர்களே. நேரத்தை திறம்பட முகாமைத்துவப்படுத்துவதற்காக 5 அடிப்படையான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது விஷயம் நண்பர்களே, நேர மதிப்பீடு. நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் எப்படி செலவாகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமானது. நமது வாழ்க்கையிலே நாம் சிறிய ஒரு காரியம்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், 30 நிமிடத்தில் இந்த வேலையை முடிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக கூட பல மணி நேரங்களை செலவு செய்திருப்போம் அறியாமலேயே. ஆகவே ஒரு வாரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக எவ்வளவு நேரம் செலவாகிறது என்பதை குறித்து வைத்து கவனித்து பாருங்கள். அதை மதிப்பீடு செய்து பாருங்கள். ஒரு காரியத்துக்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவு செய்திருக்கிறீர்கள் என்பதை அப்படி பார்க்கிற போது நாம் எவ்வளவு வீண் விரயம் செய்திருக்கிறோம் என்பதை நம்மால் மதிப்பீடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நாம் சரியாக நேர மதிப்பீடு செய்து கொள்வதற்காக பிளே ஸ்டோர்களில் ஏராளம் ஆப்ஸும் கிடைக்கும். அதன் மூலமாக பாருங்கள். அல்லது குறித்து வைத்து கூட நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ள முடியும். ஒரு ஆய்வு முடிவு, 3 ஆய்வு முடிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஆய்வு முடிவு நண்பர்களே, சராசரியாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இப்போது பயணத்துக்காக 2 அல்லது 3 மணித்தியாலங்களை தினசரி செலவு செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய வாகன நெரிசலும் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. இது ஒரு மாதத்துக்கு நாம் அதை பார்க்கிற போது 2 அல்லது 3 நாட்கள் நாம் பயணத்திலேயே கழித்திருக்கிறோம். இதை நமது வாழ்நாளில் பார்க்கிற போது அது எத்தனை மாதங்களாக இருக்கும் அல்லது வருடங்களாக அமைந்துவிடக்கூடும். சரி, இரண்டாவது விஷயம், அமெரிக்காவிலே சராசரியாக ஒரு மனிதர் ஒரு வருடத்திலே 2.5 நாட்களை தான் தொலைத்த ஒன்றை தேடுவதற்காக செலவு செய்கிறாராம். ஒரு வினோதமான ஒரு உண்மையும் கூட. அதாவது நாம் தொலைத்த நமது கடிகாரம் அல்லது கார் சாவி அல்லது சப்பாத்து, சாக்ஸ், எதையோ ஒன்றை தேடுவதற்காக வருடத்துக்கு 2.5 நாட்களை செலவு செய்கிறோம் என்றால் பாருங்கள் நண்பர்களே. அடுத்து மெடிகிக்ஸ் செய்த ஒரு ஆய்வினுடைய முடிவு, ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடிய ஒருவர் ஒரு நாளில் 2 அல்லது 3 மணித்தியாலங்கள் ஸ்மார்ட் போனோடு தன்னுடைய காலத்தை செலவு செய்கிறார். அதில் முக்கியமாக 1.5 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக சோசியல் மீடியாவில் அவருடைய நேரம் செலவு செய்யப்படுகிறது. அது பயனுள்ளதாக செலவு செய்யப்படுமா என்பது உங்களுக்கும் எனக்குமான கேள்வி நண்பர்களே. நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்றால் அந்த வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு நாம் வீண் விரயங்களை தவிர்ப்போம். அப்போது அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுபோல நமது வாழ்க்கையிலும் நேரம் என்பது நமக்கு முக்கியமானது. அதை வீண் விரயம் செய்வதை நாம் தவிர்த்து கொண்டால் நாமும் வாழ்க்கையில் லாபம் அடைய முடியும். ஆகவே வீண் விரயம் செய்யக்கூடிய வழிகளை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டால்தான் நாம் எங்கே லாபமிட்ட முடியும் என்பதை பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது விஷயம் நண்பர்களே, முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் காலை பொழுதில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நாளை போல மிக மோசமாக எதுவுமே அமைந்து விடாது நமது வாழ்க்கையில் நண்பர்களே. நாம் ஏற்கனவே கடந்த வார பதிவில் சொல்லியிருந்தோம்,
ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமைவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்று பல விஷயங்களை அது இந்த கார்டிலே தருகிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் வேலையை விட்டு புறப்படுகிற போது, வீடு புறப்படுகிற போது, அடுத்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்களில் எது மிக முக்கியமானது என்பது தொடர்பாக சரியாக சிந்தித்து ஒரு பட்டியலை தயார்படுத்தி கொள்ளுங்கள், திட்டமிடுங்கள் சரியாக. அடுத்து முக்கியமாக காலை பொழுதுகள் என்பது செயற்திறன் மிக்க பொழுதுகள் நண்பர்களே. அந்த காலை பொழுதுகளில் மிகவும் சவாலான காரியங்களை சரியாக புத்துணர்வோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்த தவறிவிடாதீர்கள். ஸ்டீஃபன் கொரே என்பவர் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர். அவர் 4 விஷயங்களை சொல்கிறார். நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் என்று ஒரு பட்டியலை தயார்படுத்துவது முக்கியம். அந்த பட்டியலை தயார்படுத்துகிற போது 4 விஷயங்களை கவனிப்பது அதைவிட முக்கியம் என்று சொல்கிறார். அதில் என்ன அவர் சொல்லுகிற முக்கியமான விஷயங்கள் என்றால், நமது வாழ்க்கையில் முக்கியத்துவமான அவசரமாக முடிக்க வேண்டிய காரியங்களுக்கு நாம் முதலில் முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டும். அதை உடனே முடித்து விடுங்கள் அந்த காரியங்களை பட்டியலிடுகிற போது என்று சொல்கிறார். அடுத்து 2வது விஷயம் அவர் சொல்வது, முக்கியம் ஆனால் அவசரமில்லை என்கிற காரியங்களை நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் என்று சரியாக ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளுங்கள். அடுத்து அவர் சொல்கிற 3வது விஷயம், அவசரம் ஆனால் முக்கியமில்லை. அவ்வாறான காரியங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் அமையும் போது அந்த காரியங்களை செய்து முடித்து விடுங்கள். முக்கியமும் இல்லை, அவசியமும் இல்லை, அவசரமும் இல்லை என்று இருக்கக்கூடிய காரியங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள், அந்த பட்டியலில் முன்னுரிமை கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் ஸ்டீஃபன் கோவே. அவருடைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்கிற புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள் நண்பர்கள். எப்போதும் நாம் காரியங்களை செய்து முடிப்பதற்கான ஒரு பட்டியலை தயார் செய்வது மிக மிக முக்கியம் வாழ்க்கையில். அந்த பட்டியல் நமக்கு ஒரு சரியான இலக்கையும் உத்வேகத்தையும் தரும் நமது செயல்களை செய்து முடிக்க. அப்படி ஒரு நாளில் நம்மால் செய்து முடிக்க முடியாமல் போனால், நாம் முடியாமல் போனதற்கான காரணத்தை குறித்து வைத்து அடுத்த நாளில் அதை எடுத்து மீண்டும் படிக்கிற போது நமக்கு மீண்டும் அந்த காரியத்தை செய்வதற்கான ஒரு துணிச்சலும் ஒரு புதிய உத்வேகமும் பிறக்கும் நண்பர்களே. அடுத்து 3வது விஷயம், நேரம் குறித்து செயற்படுதல். உதாரணத்துக்கு, நான் ஒரு வீடியோ பதிவிட போகிறேன், அதுக்காக ஒரு பிரதி தயார் செய்ய வேண்டும், அல்லது ஒரு கட்டுரை எழுத போகிறேன் என்றால், நான் நாளை காலை 8 மணியிலிருந்து 10 மணிக்குள் அந்த பிரதியை முடித்து விட போகிறேன் என்று உறுதி கொள்வது. இந்த நேரத்துக்குள்ளே நான் முடிக்கப் போகிறேன் என்கிற அந்த உறுதி அந்த நேரத்துக்குள் என்னை முடித்துவிட தூண்டும் நண்பர்களே. அது முக்கியமாக இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் நேரத்தை குறிப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மை தான் நமது கவனச்சிதறல்களை தவிர்த்து விட முடியும். அது இன்று இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பிரச்சனை எல்லோருக்குமே வாழ்க்கையில், கவனச்சிதறல்கள். நாம் நேரம் குறித்து செயற்படுகிற போது அது ஒரு விதமான ஒரு விளையாட்டு போலவும் நமக்கு அமைந்துவிடும். கண்ணனி விளையாட்டுகளில் குறித்த நேரத்தில் இப்படி காரியங்களை முடிக்கிற போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆனந்தம் போல நமது யதார்த்தமான வாழ்க்கையிலும் நேரம் குறித்து நாம் செயற்படுகிற போது அது ஒரு புதுவித உந்துதலையும் உற்சாகத்தையும் நமக்கு தரும் வாழ்க்கையில். 4வது விஷயம், இல்லை என்று சொல்வதற்கு தயங்காதீர்கள் நண்பர்களே. நமது வாழ்க்கையில் நமது நேரத்துக்கு நாம் தான் நிஜமா. தேவையில்லாத, முக்கியத்துவம் இல்லாத, பெருமதி இல்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. நமக்கு நாமே உறுதி கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை இப்போது நான் செய்ய போவதில்லை என்கிற ஒரு உறுதி, அது இல்லை என்று நமக்கு நாமே உறுதியாக சொல்லும் போதுதான் தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் குறைத்து விடுவோம். அடுத்து 5வதும் நிறைவானதுமான விஷயம், கவனச்சிதறல்களை குறைத்து விடுங்கள். நாம் ஒரு காரியத்தில் மும்முரமாக செயற்படுகிற போது யாரோ ஒருவர் மூலமாக அல்லது நாமே அந்த காரியத்துக்கு இடையூறாக இருந்து விடுவோம். இப்போதெல்லாம் முக்கியமாக சமூக ஊடகங்கள், அதன் நியூஸ் ஃபீட், ஸ்மார்ட் ஃபோன்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது நம்முடைய கவனச்சிதறலுக்கு. ஆகவே ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கிற போது கவனச்சிதறல்களுக்கான கதவுகள் அத்தனையும் இழுத்து மூடிவிட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினுடைய இடைவேளையின் போது உங்களுடைய இமெயிலை செக் செய்து பார்த்து கொள்ளலாம், அதற்கு பதில் அளிக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகளுக்கு மீண்டும் அழைப்பெடுத்து உரையாடலாம், சோசியல் மீடியா பக்கங்களை பார்க்கலாம் என்று முதலிலேயே ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இடையில் நான் எந்த காரியத்தையும் செய்ய போவதில்லை என்கிற அந்த உறுதி தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த காரியத்தில் மும்முரமாக உங்களை ஈடுபடுத்த உதவும். அதுபோல ஏற்கனவே நாம் சொன்னது போல 3வது விடயத்தில் நேரம் குறித்து செயலாற்றுவதும் கவனச்சிதறலை குறைக்கும்.
அதுபோல் ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பதிவை உங்களுக்காக தந்திருக்கிறோம், கவனத்தை கூர்மையாக்க சில எளிய வழிகள் என்று. அந்த வீடியோவையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு பயன் தரும். இந்த கார்டிலே அந்த வீடியோ உங்களுக்காக கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஏனைய நண்பர்களும் பயன் பெறுவதற்காக நீங்கள் ஷேர் செய்யலாம். கீழே ஷேர் பட்டனை அழுத்தி, அதேபோல் இந்த யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் புதிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். என்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் அத்தனைக்குமான லிங்க்ஸ் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் என்னை பின்தொடர முடியும். தகவல்களை பரிமாறிக்கொள்ள, பகிர்ந்து கொள்ள அது உங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவிலே ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன 3 கதைகளை தருகிறேன். அதுவும் நேரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை, வாழ்க்கையின் புள்ளிகளை இணைக்கிற ஒரு கதை, மரணம் பற்றி ஒரு கதையும் இருக்கிறது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஞாயிறு காலை பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.